வணக்கம் மக்களே. பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு 7 கோரிக்கைகளை வச்சுட்டு அரசு முறை பயணமா ஒரு 5 நாடுகளுக்கு கிளம்பி போயிட்டார். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல எப்பதான் பிரச்சனை முடியும், எப்பதான் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை முடிஞ்சு எப்ப இந்த இடத்துல எரிபொருள் வர்த்தகம் அப்படிங்கிறது சீராகும். இந்த எரிபொருள் வர்த்தகம் சீராச்சு அப்படின்னா தான் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்த நிலை நீங்கும். நம்ம இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலை ஏறாம இருக்கும். இதுக்கு பின்னாடி செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லாமே விலைவாசி ஏறாம ஓரளவுக்கு இருக்கிற நிலையில இருந்துட்டு இருக்கும். இப்ப பிரதமர் மோடி அவர்கள் எதுக்கு 5 நாட்களுக்கு பயணம் போயிருக்கிறாரு? இவர் பிரதமர் மோடி ஒரு 7 கோரிக்கைகளை மக்களுக்கு வச்சுட்டு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை வந்து 16% ஏற்றி விட்டுட்டாரு. பெட்ரோல் டீசல் விலையும் வந்து ஏறி போச்சு. இந்த மாதிரி பல சிக்கல்கள், பல அரசியல் மற்றும் பொருளாதாரம் சார்ந்து இந்தியாவில் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை எப்போ முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இதை எல்லாத்தையும் வந்து தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, ஜே இன்ஃபோல இருந்து நான் உங்க ஜெகதீசன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ நீங்க Facebookல இன்ஸ்டாகிராம்ல பாக்குறீங்க அப்படின்னா அங்க நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சில தினங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் மீட்டிங்ல பேசின நம்ம மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு 7 கோரிக்கைகளை வச்சிருந்தாரு. கோரிக்கைகளை வச்சது மட்டும் இல்லாம கோரிக்கையை வச்சு விட்டுட்டு அடுத்த நாளே வந்து தங்கத்தின் மீதான இறக்குமதி வரை 16% உயர்த்திட்டாரு. அதனால வந்து தங்கமும் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு யாரும் வந்து தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இறக்குமதி வரையும் ஏற்றிட்டாங்க. தங்கமும் வந்து விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் டீசல் விலை அவர் இந்த மீட்டிங் பேசினதுக்கு அப்புறம் ஒரு சில தினங்கள்ல பெட்ரோல் விலை 3 ரூபா 3.5 ரூபா வந்து விலை ஏறி போச்சு. இதே மாதிரி அவர் சொன்ன விஷயத்துக்கும் நடக்கிற விஷயத்துக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. உண்மையாவே இந்தியாவில் பினான்சியல் கிராசஸ் அப்படிங்கிறது வருமா, பொருளாதார சீர்குலைவு அப்படிங்கிறது வருமா, இதுல பாதிக்கக்கூடிய மக்கள் யார் யாரு, எந்த நிலையை சார்ந்தவர்கள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, இவர் சொல்லியிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது இது வந்து நேரடியா நடுத்தர மக்களையோ ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்களையோ பாதிக்கக்கூடிய விஷயமா நேரடியா பார்த்தா தெரியாது. இப்ப என்ன சொல்றாரு, தேவையில்லாம வந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போகாதீங்க, தங்கம் வந்து வாங்காதீங்க அதிகமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப தங்கத்தை யார் அதிகமா வாங்க போறாங்க? இன்னைக்கு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு, பொருளாதார சிக்கல்ல போயிட்டு இருக்குது. தங்கத்தை வாங்க வரவங்க யாரு? நல்ல வெல் செட்டிலா இருக்கிறவங்க, வெளிநாடு பயணம் போறவங்க, அதே மாதிரி வெல் செட்டில்டா இருக்கிறவங்க, அந்த மாதிரி. ஆனால் இது இவர் சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்நிய செலவாணி கையிருப்பை குறைஞ்சிட்டு இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் தக்க வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூபி வழியா இந்தியாவில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் நம்ம எந்த நாட்டிலையும் எந்த பொருளுமே வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம காசை கொடுத்துட்டு அவங்க கிட்ட US டாலர் வாங்கி டாலர் மூலமா தான் வந்து வெளிநாடுகளில் நம்ம பொருளை வாங்க முடியும், எந்த விஷயமா இருந்தாலும். இப்போ உதாரணமா $1 நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்திய ரூபாயில 86 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. 86 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா தான் அவங்களுடைய $1 நமக்கு கொடுப்பாங்க. அந்த $1 வச்சு நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கணும். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டை நடக்கிறதுனால பெட்ரோல் டீசல் எல்லாமே எண்ணெய் பற்றாக்குறை, இந்த விலைவாசி ஏற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்தியா லெவலில் உலக லெவலில் இருக்கு. இதன் மூலமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னா அதோடைய செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்போ பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது மெயினா ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையானது பெட்ரோல் டீசல். எங்கேயோ இப்போ காஷ்மீர் கன்னியாகுமரியில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அது எல்லாமே வந்து இப்போ நம்ம கைக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு ரோட் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னா எல்லா மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே வந்து விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் இங்க பிரகாசமா இருந்துட்டு இருக்கு. அப்படி விலை ஏறிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப எல்லா பொருளும் விலை ஏறிச்சு, இப்ப விலை ஏறுது அப்படின்னா என்ன ஆகும்? கம்பெனி நடத்துறவங்க உள்ள பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன ஆகும்? லாபம் அப்படிங்கிறது குறையும் இல்லையா? இப்ப விலை ஏறிச்சு அப்படின்னா எடுத்த உடனே விலை ஏறதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு விலை ஏற்ற முடியாது, மெதுவாக தான் இது பண்ணும். அப்ப என்ன ஆகும்? இப்ப முதல் போட்டவன் என்ன பண்ணுவான்? இன்வெஸ்ட் பண்ணுவேன், தனக்கு லாபம் வரணும் அப்படிங்கிறதான் பார்ப்பான். அந்த வகையில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய ஃபண்ட் இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு. இப்ப பல துறைகள், இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப IT துறை ஆகட்டும், இல்ல மெக்கானிக்கல் துறை ஆகட்டும், வாகனத்துறை ஆகட்டும், எந்த துறையான ஏகப்பட்ட துறையில வெளிநாட்டுல இருந்து எக்கச்சக்க பணம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாலரை நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்ம இந்திய ரூபாயை அவங்க வாங்குவாங்க. இப்போ ஒரு செயின் ரியாக்ஷன் புரியுதுங்களா? நாம வெளிநாட்டில் போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ரூபாயை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து டாலரை நம்ம வாங்குவோம். அதே மாதிரி வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாலரை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டு நம்ம இந்திய ரூபாயை வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய நம்ம நாட்டுக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட டாலருடைய அளவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். டாலர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம டாலர் வச்சு வெளிநாட்டில் போய் பணம் வாங்குறது, பொருள் வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல நடக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையினால எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா உலக அளவில் வந்து பொருளாதார குறைபாடு, பொருளாதார சிக்கல் வந்து ஏற்படும். விலைவாசி ஏற்றம், இந்த விலைவாசி ஏறிச்சு அப்படின்னா முதலீடு பண்ணவங்களுக்கு, இன்வெஸ்டருக்கு லாபம் குறையும். இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்றாங்க, இந்தியாவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் வித்துட்டு டாலரை திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம ஷேர்ஸ் அவங்க வித்துறாங்க. நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர்ஸை விற்கும் போது அவங்களுக்கு வந்து இந்திய ரூபாயா வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த இந்திய ரூபாயை கொண்டு வந்து இந்தியா கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுத்த டாலரை திரும்ப வாங்குறாங்க. அப்படி டாலர் வாங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய
டாலருடைய மதிப்பு, டாலருடைய அளவு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போகுது. நம்ம இந்திய ரூபாய் மட்டும் ஏறுது, அதிகமா இருக்கு, டாலர் கம்மியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நமக்கு வேற வேற நாட்டில் போய் பொருள் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம இந்திய ரூபாயை கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க கிட்ட டாலர் வாங்கணும், டாலரை வாங்கி டாலர் மூலமா வந்து வேற பொருட்களை நம்ம வாங்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அதிக அளவில் நம்ம கிட்ட டாலர் இல்லாததுனால நம்மளோட இந்திய கரன்சி அதிகமாக கொண்டு போய் கொடுக்கறதுனால நம்ம இந்தியாவுடைய ரூபாய் வேல்யூ அப்படிங்கிறது குறையுது. இப்போ நம்ம 86 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா தான் US டாலர் ஒரு டாலர் தருவாங்க அப்படிங்கிறது. இப்போ இதே நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா நம்ம 100 ரூபா கொடுத்தாதான் வந்து அவங்களுடைய அமெரிக்க டாலர் ஒரு டாலர் கொடுப்பாங்க அப்படிங்கிற நிலைக்கு போச்சு அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுடைய டாலர் வாங்கி டாலர் மூலமா நம்ம வெவ்வேறு நாட்டில இருந்து பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். ஸோ இதை கம்மி பண்றதுக்காக தான் மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அந்நிய செலவாணி கையிருப்பு கம்மியா இருக்கு, அதாவது டாலர் நம்ம கிட்ட இருக்கிறது கம்மியா இருக்குது, டாலர் வச்சுதான் நம்ம வேர்ல்டு லெவலில் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ண முடியும், உலக அளவில் போய் எல்லாமே வந்து நம்ம பொருட்கள் வாங்க முடியும், இந்த டாலர் அதிகமா செலவாகிறத நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தங்கம் நம்ம வெளிநாட்டில இருந்து தான் பெரும்பாலும் வந்து இம்போர்ட் பண்றோம், அதே மாதிரி சமையல் எண்ணெய்களும் வந்து வெளிநாட்டில இருந்து தான் இம்போர்ட் பண்றோம். வெளிநாடு பயணம் போறவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் டிராவல் பண்றவங்க அவங்களும் வந்து டாலர் மூலமா தான் அங்க போய் அவங்க செலவு பண்ணி ஆகணும், அதனால பணத்தை கொடுத்துட்டு அவங்க டாலர் வாங்கி தான் செலவு பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கிட்ட இயல்பா இருக்கக்கூடிய அந்த டாலர் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ இது குறைஞ்சிக்கிட்டே போச்சு அப்படின்னா இந்திய ரூபாயோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா போயிடும். இப்போ ஒரு ரூபாய்க்கு நம்ம 86 ரூபா கொடுத்தா தான் வந்து ஒரு டாலருக்கு 86 ரூபா கொடுத்தா தான் வந்து ஒரு டாலர் தருவாங்கிறது 100 ரூபா 120 ரூபா லெவலுக்கு போச்சு அப்படின்னா இந்தியா மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியா பொருளாதார ரீதியா ரொம்பவும் பின்தங்கி போயிடும். இப்ப சிக்கல் எங்க வருது அப்படின்றது புரியுதா? அப்ப நம்ம 86 ரூபா கொடுத்து இப்போ 1 ரூபாய் வாங்குறோங்கிறது நாளைக்கு 100 ரூபாயோ 120 ரூபாய் கொடுத்தது தான் அந்த 1 ரூபாய் வாங்க முடியும். அப்ப அந்த 1 ரூபாய் வாங்கி நம்ம 1 ரூபாய்க்கு என்ன வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 86 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம் நம்ம ஊர்ல, அதாவது வெளிநாட்டுல இருந்து 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் இம்போர்ட் பண்றோம், அது வந்து 86 ரூபா நம்ம ஊர்ல. அதே வந்து இந்த நிலை நீடிச்சது அப்படின்னா அந்த 86 ரூபாய்க்கு வாங்குற அதே பொருளை நம்ம 100 ரூபாயோ 120 ரூபாயோ கொடுத்து வாங்க வேண்டி வரும். இப்ப புரியுதா விலைவாசி ஏற்றம் எதனால வருது அப்படின்னு? அப்ப என்ன ஆகுது, நம்மளுடைய சம்பளம் அதே தான் இருக்கும், நம்மளுடைய வருமானம் அதே தான் இருக்கும், ஆனா நம்மளுடைய செலவுகள் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும். சோ செலவு அதிகரிக்கும் போது என்ன ஆகும், ஒரு பொருள் இந்த மாதிரி செலவு அதிகரிச்சதுன்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு பொருளை நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றோம், இப்ப ஆயில் இம்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 1 லிட்டர் ஆயில் உதாரணத்துக்கு சொல்றேன், 1 லிட்டர் ஆயில் வந்து நம்ம $2 வாங்குறோம், 8 8 16 160 ரூபா 170 ரூபாய்க்கு வந்து 1 லிட்டர் ஆயில் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஆயில சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து வேலை. சமையல் எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்குறோம் அப்படின்னா சமையல் எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் பிசினஸ் ஆகட்டும் இல்ல மற்ற ஸ்நாக்ஸ் பிசினஸ் ஆகட்டும், அந்த சமையல் எண்ணெயை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் விலையேற்றம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதன் விளைவாக தான் மோடி அவர்கள் என்ன சொல்றாரு, அந்நிய செலவாணி கையிருப்பு கம்மியாகுது, அதை கொஞ்சம் ரொம்ப கீழே போகாம கொஞ்சம் நம்ம காப்பாற்றணும், அதுக்காக மக்கள் இதையெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு டாபிக், இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்கலாம், நம்ம சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க. இவரு மோடி அவர்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகளுக்கு வந்து டிராவல் அப்படிங்கிறது பண்றாரு, அரசு முறை பயணமா வந்து போயிருக்கிறாரு. இப்போ அவர் எந்தெந்த நாட்டுக்கு போயிருக்காரு, அங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு, நாட்டுக்கும் இவர் போனதுக்கும் நாட்டுக்கு இவர் என்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன விஷயமா வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த நாட்டுக்கு வந்து போயிருக்காரு. இந்த நாடு வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வளம் கொண்ட ஒரு கண்ட்ரி. இப்போ என்ன ஆகுது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல நம்மளால எண்ணெய் நேரடியாக எடுத்துட்டு வர முடியல, அங்க 2 நாட்டும் சண்டை போட்டுக்கிட்டு எண்ணெய் வெளியே விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை பைபாஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பைபாஸ் பண்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் எமிரேட்ஸ் வழியா அரப் எமிரேட்ஸ் வழியா அங்கிருந்து வந்து நம்மளால என்ன வாங்க முடியும், ஆனா அங்கிருந்து வாங்கினாலும் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியா வரணும். ஸோ அதுக்கு மாற்றுப்பாதை ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு முக்கியமான இதை வந்து டீல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காரு மோடி அவர்கள். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அபுதாபில இருக்கக்கூடிய புஜைரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டேங்கர்ஸ் மூலம் அபுதாபில இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். ஸோ இந்த போர்ட்டுக்கு புஜைரா அப்படிங்கிற பேரு. இந்த 300 கிலோமீட்டர் வந்து டேங்கர்ஸ் மூலமா கச்சா எண்ணெய் வந்து கொண்டு வந்து புஜைரா அப்படிங்கிற துறைமுகத்திலிருந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியா அரபிக்கடலுக்கு வந்து அரபிக்கடல் இருந்து இந்தியாவுடைய துறைமுகங்களுக்கு எண்ணெயை கொண்டு வர முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காரு, முதல் விஷயம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல நடக்கிற பிரச்சனை இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல, இவங்க எப்போ வேணாலும் அடிச்சுட்டே தான் கிடக்குறாங்க, இவங்க எப்போ அடிச்சு முடிப்பாங்கன்னு தெரியாது, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை நம்ம தான் சால்வ் பண்ணி ஆகணும். அதுக்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட ஒரு முக்கியமான டீல் சைன் பண்ணியிருக்காரு. இவங்க கிட்ட இருந்து நம்ம ரெகுலரா வந்து ஆயில் வாங்க போறோம், இந்த ஆயில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் வழியாவும் வரலாம், அதுக்கு மாற்று வழியா என்ன இருக்கு அப்படிங்கிற பாக்குறாங்க. அப்படி மாற்று வழி பார்க்கும்போது அது அபுதாபில இருந்து புஜைரா அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கு 300 கிலோமீட்டர் அபுதாபில இருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய புஜைரா அப்படிங்கிற துறைமுகம், இந்த துறைமுகத்துக்கு ஆயில் வந்துருச்சு அப்படின்னா இங்கிருந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியா அரபிக்கடலை ரீச் பண்ணி அரபிக்கடல இருந்து இந்தியாவுடைய போர்ட்டுக்கு ஆயில கொண்டு வந்துட முடியும். இங்கதான் வந்து முதல் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கு. ஓகேவா, சரி, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்தது 2வது நாடு எங்க போயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நெதர்லாந்து போயிருக்காரு. ஸோ நெதர்லாந்து இருக்கக்கூடியதுலயே வந்து AI சிப்ஸ் மேனுஃபேக்சரிங்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் இவங்க தான் வச்சிருக்காங்க.
நெதர்லாந்துல ஏஐ டெக்னாலஜிக்கு தேவையான சிப்ஸ் மேனுஃபேக்சர் பண்றது இவங்க தான் டாப்பஸ்ட். இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கா சொல்லக்கூடிய நாடுகளுக்கு மட்டும்தான் இவங்க ஏற்றுமதி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த சிப்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. சிப்ஸ் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதை கொடுக்குறாங்க. இதுல ஏஎஸ்எம்எல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறுவனம் இங்க இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போட்டோ லித்தோகிராபி, வேர்ல்ட் அல்ட்ரா வைல்டு லித்தோகிராபி அப்படிங்கிற 2 டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இந்த டெக்னாலஜில என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம போன்ல யூஸ் பண்றது, கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றது, அந்த மாதிரி மதர் போர்டு யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றது சிலிக்கான் வேப்பரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா வந்து இவங்க இந்த மைக்ரோ சிப்புகளுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம மதர் போர்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது லைனா ஓடிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி மைக்ரோ லெவல்ல அந்த சிப்புக்குள்ள அந்த மாதிரி லைன்ஸ் ஓடிட்டு இருக்கும். அந்த மாதிரி லைன்ஸ் சிலிக்கான் வேப்பரைஸ் மூலமா அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி இவங்க கிட்டே தான் இருக்கு. சைனா கிட்ட கூட இது கிடையாது. சைனா ஒரு வாட்டி இதை வாங்க ட்ரை பண்ணாங்க, ஆனா அமெரிக்கா இதை தடுத்துட்டாங்க. இப்போ இந்தியா கூட இவங்க வந்து ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இந்தியாவில் ஒரு ஃபேக்டரி வந்து உருவாக்க போறாங்க. இதன் மூலமா இந்தியாவிலேயே வந்து இந்த சிப்ஸை வந்து தயாரிக்க போறாங்க. இந்த ஹார்ட்வேர் மெயினான ஏஐ டெக்னாலஜிக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்போ இந்தியாவிலேயே வந்து போடுறதுக்கான ஒரு அடித்தளத்தை மோடி அவர்கள் போட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ எதிர்காலத்தை நோக்கி 2 பார்வைகள். இந்த எதிர்காலத்தில் இந்த ஆயில் பிரச்சனை வந்தாலும், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல மறுபடியும் பிரச்சனை வந்தாலும் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பைபாஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை பைபாஸ் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி ஏஐ டெக்னாலஜி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் கிட்ட ஏஐ டெக்னாலஜிக்கு ரொம்ப நம்ம சார்ந்திருந்தோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு கிடக்குறாங்க. இப்போதைக்கு இஸ்ரேல் இருந்து நம்ம மறுபடியும் வந்து ஒரு நல்ல நடுநிலை தன்மையை எதிர்பார்க்க முடியுமானா அங்க இஸ்ரேலே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல மாத்தி சண்டை போட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஏஐ டெக்னாலஜிக்கு அது முக்கியமானது ஹார்ட்வேர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டீலை வந்து நம்ம முக்கியமா முன்னெடுத்தாகணும். ஸோ அதற்காக நெதர்லாந்துல இருந்து ஏஎஸ்எம்எல் அப்படிங்கிற கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி இந்தியாவில் ஒரு ஃபேக்டரி உருவாக்க போறாங்க. அந்த இந்தியன் ஃபேக்டரியில ஹார்ட்வேர் ஏஐக்கு தேவையான பயங்கரமான ஹார்ட்வேர்ஸ் வந்து ரெடி பண்ண போறாங்க. அவங்க கூட கொலாபரேட் பண்ண போறது டாடா எலக்ட்ரானிக்ஸ் தான் வந்து பண்ண போறாங்க. 3வது இத்தாலிக்கு போயிருக்காரு. இத்தாலியில் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்ம இந்தியாவை வந்து உலகத்தோட மறுபக்கத்தில் இருக்கு. நம்ம ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிகள் கூட எல்லாம் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் பண்ணணும். நம்ம நாட்டில் உருவாக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அங்கே வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு அதிகமான பணம் கிடைக்கும். நம்ம ஊர்ல அங்க போய் ஒரு பொருளை ₹1 விற்றோம் அப்படின்னா நம்ம ஊர்ல 86 அதுக்கான காசு. நம்ம ஊர்ல உருவாக்கக்கூடிய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமா நம்ம பெரிய அளவில் வந்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இத்தாலிக்கு போயிருக்காரு. இத்தாலியில என்ன சொல்லி இத்தாலிக்கு போயிருக்காரு. இத்தாலி என்ன எங்க இருக்கு அப்படின்னா ஐரோப்பிய கண்டங்கள் எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் இத்தாலி. ஸோ இத்தாலிக்கும் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல மிகப்பெரிய ஒரு ட்ரேடு நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எங்க போகணும், சுயஸ் கால்வாய் வழியா தான் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் கடந்து சுயஸ் கால்வாய் இல்லைனா ரெட் சி இந்த வழியா தான் வந்து ஐரோப்பிய கண்டங்களை ரீச் பண்ண முடியும். ஆனா இப்ப போட்டுக்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் நேராக இத்தாலிக்கு போயிடும். இத்தாலிக்கு எந்த வழியா போகும், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மிடில் ஈஸ்ட் வழியா நம்ம இதுல பார்த்திருந்தோம் இல்லையா, யுஏஇ அரபு வந்து பெட்ரோல் எண்ணெய் பொருட்களை எப்படி கொண்டு வர போறாங்க, கல்ஃப் வழியா கல்ஃப் ஆஃப் ஓமன்ல இருந்து அரேபியன் சீக்கு வந்து அரேபியன் சீல இருந்து இந்தியன் துறைமுகங்களுக்கு வரும். இப்ப இந்தியன் துறைமுகத்துல இருந்து அதே மாதிரி ரிவர்ஸ் இது பண்ண போறாங்க. இந்தியாவில் வந்து மிடில் ஈஸ்ட் வழியா யூரோப்பியன் காரிடாருக்கு வந்து நம்ம பொருட்களை ஏற்றுமதி பண்ண போறாங்க. இது வந்து இத்தாலி மெயினான ஹப்பா இருக்கிறது இத்தாலி. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படியே நேராக இத்தாலிக்கு மிடில் ஈஸ்ட் வழியா வந்து இத்தாலி போயிடும். இத்தாலியில இருந்து அங்கிருந்து ஐரோப்பிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே வந்து சப்ளை அப்படிங்கிறது ஆகும். ஸோ முக்கியமான இந்த 3 விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 நாடுகளுக்கு போயிருக்காரு, ஸ்வீடன் மற்றும் நார்வே. இந்த 2 நாடுகளுக்கு போயிருக்காரு. இந்த 2 நாடுகளுக்கு வந்து மெயினா வந்து கிரீனரி எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீல் எல்லாம் வந்து சைனா இருக்கு. ஸோ என்ன சொல்றாரு, ஒரு இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய லீடர் அவர் தான் இந்தியாவை வழி நடத்தணும். இந்தியாவில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தான் வந்து ஃபேஸ் பண்ணணும், மக்களையும் காப்பாற்றணும், அரசாங்கத்தையும் காப்பாற்றணும். பல பிரச்சனைகள் இருக்கு இங்க, உலக அளவில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலையும் சமாளிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன பண்றாரு, முதல்ல நாட்டு மக்கள் கிட்ட பேசுறாரு, முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம நாடு நம்ம தான் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். போய் வந்து ராணுவத்தில் நின்று போர் செய்யறது மட்டும்தான் வந்து நாட்டுப்பற்று கிடையாது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம நாட்டுக்கு உதவி பண்றதும், அதாவது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு நம்ம உதவி பண்றதும் நாட்டுப்பற்று தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு 5 நாடுகளுக்கு போய் 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தை எதிர்காலத்துல வராம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் சரிப்பா. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் கதை தான் என்ன ஆச்சு, இது எப்பதான் முடியும், ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியும் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர்ல அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது. ட்ரம்ப் அவர்கள் அதிபராக இருக்கிறதுக்கான காலக்கெடு அப்படிங்கிறது நவம்பர் வரைக்கும் தான். நவம்பருக்கு மேல வேற கவர்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ஈரான் என்ன பண்றாங்க, நவம்பர் வரைக்கும் இவங்களை இழுத்துட்டாங்க, அமெரிக்காவை இந்த சண்டையை முடிக்காம இழுத்துட்டாங்க அப்படின்னா அங்க ஒருவேளை கவர்மெண்ட் சேஞ்ச் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாதகமா அமெரிக்கா நினைக்கிற மாதிரி இல்லாம ஈரானுக்கு சாதகமா அமெரிக்காவில்
நிலைமை அப்படிங்கிறது மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இவங்க ஏன் இழுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா எண்ணெய் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்களேன், பாதிப்பு இந்திய உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான், அமெரிக்கா ரூல் பண்ற சில அமெரிக்கா கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்க்கும் தான் பிரச்சனை. இப்போ ஆல்ரெடி வந்து அங்க $1 வித்துட்டு இருந்த பெட்ரோல் அப்படிங்கிறது இப்போ $5 தாண்டி போயிடுச்சு. யோசிச்சு பாருங்க. ₹1 இருக்கிற பொருள் ₹5 வித்தா மக்கள் எவ்வளவு கடுப்பாவாங்க. அப்ப இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு யார் காரணம்? ட்ரம்ப் தானே காரணம். ஸோ இந்த நிலை எலெக்ஷன் வரைக்கும் நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இந்த நிலையை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் வரைக்கும் இழுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அமெரிக்காவில் வந்து ஆட்சி மாற்றம் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெள்ள தெளிவா ஈரான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன நடந்தாலும் இவங்க இந்த சண்டையை இப்போதைக்கு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெள்ள தெளிவா தெரியுது. நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இந்த சண்டை அப்படிங்கிறது நீண்டுகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றத பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இவங்க அடிச்சுட்டு போறாங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வழியா வந்து நமக்கு ஆயில் எடுக்கிறதுக்கான ஒரு பிளானை வந்து மோடி அவர்கள் டீல் சைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருமா இந்தியாவில் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு எல்லாம் சொல்ல முடியாது. வந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருக்கணும். சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி 2020-21 அந்த ரேஞ்சு நினைக்கிறேன், இலங்கையில மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. அதிபரையே அடிச்சு நாட்டை விட்டே துரத்துனாங்க. அந்த அளவுக்கான பிரச்சனைகள் எல்லாம் இலங்கையில் நடந்தது. மேபி ஒருவேளை அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதனால அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க 1 கிலோ வெங்காயம் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 400-500 வித்தது. யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் அந்த நிலைமை எல்லாம் போச்சு அப்படின்னா நம்மளால ஒரு வெங்காயம் தான் வாங்க முடியுமா, இல்ல சமையல் பொருட்களை வாங்க முடியுமா? அப்படியெல்லாம் பார்த்தோம்னா அரிசி எல்லாம் 500-600 வித்தது கிலோ. அப்படிலாம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு எல்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ நம்ம சில விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற நிலைமை என்ன? மோடி அவர்கள் 5 நாடுகளுக்கு பயணம் போன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நிலை என்ன? இப்போ நம்ம பொதுவாக அரசியல் அப்படிங்கிறத நம்ம வெறும் அரசியலா மட்டும் பார்க்க வேணாம். கட்சிகள் அடிப்படையில் வந்து தயவு செஞ்சு யாருமே இங்க பார்க்காதீங்க. நம்ம எல்லாரும் இந்தியர்கள், இந்தியாவில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம உள்ளூர் அரசியல் அப்படின்னு வரும்போது நம்ம மாத்தி பேசிக்கிறோம். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. உலக அளவில் ஒரு இந்திய அளவில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் மோடி அவர்களுக்கு ஓட்டு போட்டு பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அவர் செய்யறதையும் வந்து சில விஷயங்களை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் நம்ம வெவ்வேறு கட்சிகளா வெவ்வேறு குரூப்பா இருந்தாலும் மக்கள் அனைவரும் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஒன்றுபட்டு தான் ஆகணும். ஸோ இந்த 5 விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மோடி அவர்கள் 5 நாடுகளுக்கு போயிருக்காரு. இந்த 5 விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு 7 கோரிக்கைகள் வச்சாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல 5 நாடுகளுக்கு பயணம் போயிட்டு வந்திருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல பிரச்சனை எப்ப முடியும்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறது எல்லாமே வந்து 1 by 1 வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் இந்த வீடியோ இழுத்துருச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இவ்வளவு நேரம் மெனக்கெட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறது பெரிய விஷயம் இல்லை. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக், கமெண்ட், ஷேர் தான் எனக்கு மிகப்பெரிய அப்ரிசியேஷன். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி. நாளைக்கு வேற ஒரு கண்டென்ட்ல நல்ல அட்டகாசமான கண்டென்ட்டோட உங்களுக்கு வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாடா, பாய்.